ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லஞ்ச் ரெசிபி செய்கிறதுக்கு என்ன இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா, நண்டு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நண்டு வாங்கினதோட ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எல்லாருக்கும் கோல்டு, தும்மல், சளி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் நான் அதில் 2 நண்டை ஷூட் பண்ணி இன்றைக்கி சூப் தான் செய்ய போகிறேன். சூப்புக்கு தேவையான நண்டை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸ்பைசஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். மிளகு, நல்சீரகம், மஞ்சள், சோம்பு, நெக்ஸ்ட் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் கொஞ்சம். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 பீஸு, பூண்டு, தக்காளி. ஃபைனலாக தூவுறதுக்கு கொத்தமல்லி கூட ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிளகு, நல்சீரகம்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை நல்லா ஸ்பைனாக அரைச்சாச்சு பாருங்கள், பொடி பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சூப்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்யும்போது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பூண்டு பல், இது எல்லாத்தையும் போட்டு இதில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். தக்காளி மட்டும் நம்ம வதக்கும்போது வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்பைனாக எடுத்துக்கலாம். ரொம்ப மழைன்னு அரைக்க வேண்டாம், அப்படியே தட்டி விட்ட மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தட்டி விட்ட மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம தட்டி விட்ட மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் வந்து சாப்பாடு ரெடியாக இருக்குது. இந்த நேரத்துக்குள்ளார நம்ம வந்து சூப் வைக்கிறதுக்குரிய நண்டை வந்து நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து இந்த மாதிரி கோல்டு ப்ராப்ளத்துக்கு சூப் சாப்பிட்ணும், அந்த நண்டு சாப்பிட்ணுன்னு பார்த்திங்கன்னா கொல்லவெளி நண்டு, வயல்வெளி நண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நண்டை வாங்கி தான் யூஸ் பண்ணிப்பாங்க. நமக்கு இன்றைக்கி அந்த நண்டு கிடைக்கல, அதனால தான் சரி இந்த நண்டில் கொஞ்சம் சூப் வச்சு சாப்பிட்றலாமே அப்படின்ட்டு அதுலேருந்து தான் எடுத்து சூப் செய்ய போகிறேன். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அந்த தண்ணியில் ஏரியில் ஆட்டம் போட்டதில் வேற கோல்டு ஓவர் ஆகிடுச்சி. எல்லோரும் தும்மிக்கிட்டு இருமிக்கிட்டு பசங்க சாப்பிட்றத வேற வாமிட் எடுத்துடுறாங்க. அப்படியே அவங்களுக்கு சரியாக செரிக்கவும் மாட்டுது, நைட்டில் தூங்குறதும் கிடையாது. சரி, இது மாதிரி நம்ம வச்சு கொடுத்தா வந்து அந்த இருமல்லாம் குறைஞ்சி வரும் இல்லையா, வாமிட்டும் கண்ட்ரோல் ஆகும். அதனால தான் இன்றைக்கி இந்த நண்டில் சூப் வைக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க நண்டு எல்லாத்தையுமே இது மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால வந்து நிறைய இஷ்யூஸ் வருது. இப்போது நீங்களும் வந்து இது மாதிரி நண்டு ஏதாவது கிடச்சிதுன்னா நண்டு சூப் இது மாதிரிலாம் வச்சு சாப்பிடுங்க, வீக்லி ஒரு 2 டைமு. பாருங்கள், நண்டை நல்லா தட்டி எடுத்தாச்சு. நமக்கு அடுப்பும் ஃப்ரீ ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா. இப்போ வானல் வச்சுக்கலாம். வானல் வந்து நல்லா ஹீட் ஆகி வரட்டும். கடாய் நல்லா சூடாகி வந்துட்டோம். பக்கத்தில் வந்து நண்டு குழம்பு நல்லா மணமாக ரெடி ஆகிட்டுருக்கு. நாமளும் சூப் வச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சூப் வந்து நான் நார்மலாக குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். பசங்களுக்கு இன்றைக்கி வந்து சாப்பாட்டில் வந்து சூப்பு போட்டு கொடுக்குற மாதிரி தான் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி காஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்பைசஸ் இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
இந்த நெஞ்சு சளிக்கெலாம் நம்ம வைக்கிற அந்த ஸ்பைசஸ் வந்து வேறு லெவலாக இருக்கும். இதில் மிளகு ஆட் பண்ணுறதுனால பொதுவாகவே பார்த்திங்கன்னா இருமல்லாம் நல்லா குறைச்சி வந்துடும். இதில் போடுறதுக்கு நான் என்னென்ன பொடி எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மல்லித்தூளும் கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் இதான் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க நண்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி தட்டி எடுத்து வச்சுருக்க நண்டையும் இதில் போட்டு நல்லா அந்த மசாலாவோடு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி கூட நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சால்ட்டு தான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா அடி ஒட்டுற கண்டிஷன் மாதிரி ஆகிடுச்சு. இந்த டைமில் சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டாச்சு. உப்பு பதமும் பார்த்தாச்சு, கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் ஒரு தட்டு போட்டு இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் ஆனாலே போதும், நல்லா ரெடி ஆகிடும். பாருங்கள், ஒரு 10 to 15 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடுச்சு. ஓவரால் ரெடி ஆகிக்கிட்டு இந்த மூடி வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா பொங்கி வந்ததுனால தட்டை எடுத்துட்டேன் நான். சூப் வந்து ஓவரால் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. உங்களுக்கு வந்து நம்ம ஸ்பைசஸ் அரைச்சி போட்டதில் வந்து உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் எடுத்து குடிக்கிற டைமிங்கில் வந்து கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பாருங்கள் சூப்பு எந்த அளவுக்கு கொதிச்சு வருதுன்னு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்படியே வீடே வாசனையாக இருக்குது. செம்மையாக ரெடி ஆகிடுச்சு சூப்பு. பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிச்சு வருதுன்னுட்டு. இப்போ இந்த சூப்பை இறக்கி பரிமாறிடலாம் சூடாக. பாருங்கள் சூப்பு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசமாக இருக்குது. சுட சுட குடித்தா தான் சூப்பு சூப்பராக இருக்கும். நம்ம போட்டிருக்க அந்த ஸ்பைசஸும் நல்லா வேலை செய்யும். வாங்க இதை பரிமாறி நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். பாருங்கள் கொடுக்கலாம் நல்லா தட்டி விட்டதுனால எந்த அளவுக்கு வந்திருக்குன்னுட்டு. இப்போ இந்த சூப்பை வந்து என் ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் ஃபஸ்ட்டு கொடுத்து நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு போய் கேட்டுடலாம். நீங்களும் இதே போல் கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு சூப் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.